வாங்க மக்களே, சிரிச்சு 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 சமைப்போம். ஒரு டீயை போட்டோம்னா டீ போடலாம்யா. வெளியே தான் போயின்னு இருக்க போறோம். டீ குடிக்கலாம் அப்படின்னா டீ குடிச்சிட்டு 2 பேரும் பத்து வச்சு 10 ரூபாய்க்கு இப்போ நான் தான் ஓட்டணும். சரி இப்ப விடுங்க, இப்ப கதையா டைம் ஆகும்டா. சைடுக்கு போயிட்டு சரி சைடுக்கு போகலாம், வேலையெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நான் கதை இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா போனா இப்படி ஏன்னா வீடியோ எடுத்து போனாயா நான் எப்போ போன் எடுத்தோம். ஆமா யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி பார்த்து போட்டேன். பார்த்து போனா ஐயா வேலையை முடிச்சுட்டு வரும்போது பார்த்துக்குவோம். இப்போ நான் என்ன சொல்றேன், நான் பாத்திரலாம் இருக்கு இல்ல சமையல் இனிமேல் பண்ணி சாப்பிடணும். ஐடியா தான் வாங்குவே. இந்த நேரத்துல எவன் கடை வாங்க நூறுக்கு யாரு சமையல் பண்ணுது சொல்லி சொல்லி மனசு கஷ்டப்பட்டது இல்லையா? சரி ஓகே, என்னோட துணை வேற எனக்கு சொல்லி கொடுத்தத நான் உங்களுக்கு சமைச்சு போறேன். நீங்க சரி, ஆனா நான் சமையல் தான் சாப்பிடணும். பாப்போம் கடையில என்ன இருக்கா அது போட்டு சமைச்சு விட்டுருவோம். தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது. ஜீரா பிஸ்கட், கரிஞ்சீரக பிஸ்கட். டேட் மட்டும் பார்த்து ஆளை பார்த்தா அந்த சாய் வாலா இருக்கா, சாய் வாலா ஃபில்டர் திரும்ப ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கேன் பயங்கரமா. நடுவுல கொஞ்சம் கட்டாவது பேரு ஐயா பாருங்களா, இந்த கருப்பன் படத்துல ஒரு கார் ஒண்ணு போய் கார் 2ஆ பொழக்குமே பொழுது. மொட்டை அடிக்காம இருந்திருக்கலாம் ஐயா. ஐயா இது பயங்கரமா இருக்கு. பிஸ்கெட் நான் சாப்பிடக்கூடாது, வயசாகுது இல்ல. மொட்டை ஏன் அந்த அடி வேணான்னு சொன்னேன், ஷேடோ அடிக்கிறது சரிதா இருக்கிற எல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படியே இது தாண்டோடனே தினியோனம் பைபாஸ் தினியோனம் உள்ள நம்ம போனோம். தினம் தாண்டோடனே எல்லாம் ரொம்ப தூங்கிட்டேன். ஆல்ரெடி வீட்டுக்கு போயிடு சொல்றேன். சமையலுக்குன்னு முடிவு பண்ணிட்டா வந்திருக்கதே சமையலுக்காக தான். லாக முடிக்கிறோம், கொடுக்குறோம். கொடுக்குறோம், முடிக்கிறோம். ப்ரோ ஒரு லெமன் டீ, ஒரு சுக்கு பால், ஒரு பால், ஒரு டீ, ஒரு டீ, அப்புறம் அந்த ஜீரா பிஸ்கெட் ஒன்று. டீ நல்லா இருந்தது ப்ரோ. நீங்க பால் நல்லா 200 ரூபா ஆகும். தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது, தாத்தா தருகிறது. எல்லாரும் ஊரு இங்கேவா? இல்ல இல்ல அப்படி போனா கூட ஓகே தான். எல்லாரும் போனா போதும். கைது வெளியே பம்ப் செட்டு ஏறிக்கும், எல்லாரும் தாண்டி போனோம். நீங்க எங்க போறீங்க? எங்க இருக்குது டீக்கரா? எதிர்க்க இருக்குது அந்த கல்லையா? One day later. உனக்கு அப்ப தெரியுது வெளியில? ஐயா எனக்கு வெளியெல்லாம் தெரியலையா. ஊர் பக்கத்துல நியர்பை ஊரை தாண்டி போயிடுவோம். மலைக்கு போகணுமா? என்ன ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கு.
அது எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த மலை. திருவண்ணாமலை போல. ஆமா, இவன் என்ன சொன்னா அண்ணா அந்த மலைகிட்ட போலாம், அந்த மலையை தண்ணி அடிச்சு விட்டுருந்தேன். மலை காட்டல, அந்த மலை தான் இந்த மலை. மாங்காய் இருக்குவா? ஏய், ஒரு பொம்பளை கையால என்ன கொல்றதுக்கு ஏற்பாடு பண்றான்டா. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். ஆமா, திருவிழாவா? பசுமலை, ஊரே பசுமலை தான். கிண்டல்ல நிறைய போறான்டா. சும்மா சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு போலான்னு. நைட்டு சாப்பிடவே இல்லை, அப்படியே வந்துட்டு கார் எடுத்துன்னு வேலையை முடிச்சுட்டு இப்படி வந்தா அப்படி போய் அப்படி போகலான்னு சொல்லிட்டு சரி இப்படியே போ வந்தாப்பா. தண்ணி இருக்குதே இதோ உள்ள. இப்படியே செஞ்சு சாப்பிடுங்களான்றாங்க. இதோ இவனை அமுச்சு விடுவோம், எத்தனை வருவான்? சரி, யாருன்னா போறவங்க வரும் பாப்பாங்க, அதுக்கு உள்ள போய் செய்யலான்னு. நானும் 1 கிலோ நானா துண்ணு போறேன். செல்ல வந்துட்டானுங்கல்ல. வாங்கடா 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 வாங்கடா. மக்களே, பிரியாணி சமைக்க போறோம். தேவையான பொருள்லாம் இங்க வாங்கி வச்சிருக்கோம். என்னது? தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய். நீங்களும் எங்க கூட சொல்லுங்க. துளசி மல்லி. துளசி மல்லி? ஆமா, இது துளசி, இது மல்லி. அப்புறமா புதினா மல்லி. புதினா மல்லி. அப்புறம் வந்து அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள், அப்புறம் சிக்கன், அரிசி, உப்பு, எண்ணெய், கரண்டி, பாத்திரம், கேஸ். வச்சனா வச்சிரும், அவ்வளவுதான். பூம் ஆயிடும் இந்த இடம். சிக்கன் புறா ஏஞ்சி படா. அது வருமா வாட்டிருக்கேனே. என்ன பண்ணோம், இந்த இது இருக்குல்ல, இந்த விதையை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். விதையா? ஆமா, கிட்னி ஸ்டோன் வரும்டா. ஆக்சுவலா கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கு முழு காரணம் தக்காளி தான். அப்படியா? ஆமா. 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். ஆமாடா, தக்காளி மட்டும் தான் காரணமா? தக்காளியும் ஒரு காரணம். அதுக்குன்னு நிறைய பேர் தக்காளி சாப்பிடாம இருந்து கிடைக்காத. அது சாஸ் என்ன, டொமேட்டோ சாஸ் வாங்கி சாப்பிட்டுக்கணும். டொமேட்டோ சாஸ்ல டொமேட்டோ இல்லையடா. அப்புறம் என்னது? இயற்கையோட தக்காளி இருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. இன்னும் தக்காளிக்கு வளைஞ்சிருந்ததுன்னா வச்சுக்க, அப்படியே கட் பண்ணி. சீரக சம்பா. எது? அது ஐயா 8. ஐயா, அந்த பாட்டு உங்களுக்கு புரியுமா ஐயா? ஐயா 8 நாத்துக்கட்டு. பாட்டு பிடிக்குமா பிடிக்காதா? நீ இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. அசனி யார் பாட்டுன்னு சொல்லாத. ஐயா தெரியலையே யார் பாட்டு? விக்ரம் பாட்டு. நான் ஒரு சினிமால இருக்க. ஐயா, அது ஐயா 8 இல்ல ஐயா, சீரக சம்பா. ஏய், பாட்டு ஐயா 8 பாட்டு தான்டா. பாட்டு ஐயா 8 பாட்டு. நெல்லு வந்து சீரக சம்பா. சாமிக்கா? சாமி. இல்ல, தவறி கீழே போட்டுட்டாரு.
பிரியாணி பாம் ஆயில்ல சமைப்பாங்களா? பாம் ஆயில்ல, ஃபுட் ஆயில்ல, இன்ஜின் ஆயில் கூட போய் வாங்க போனேன் செஞ்சு தரோம். ஆனா என்ன ஒண்ணு பிரியாணி மட்டும் கருன்னு இருக்கும் அவ்வளவுதான். இல்ல கார்ல இருந்து கூட எத்தனை ஓடு டக்குன்னு போட்டு போய் எத்தனை போ. உன் பின்னாடி தான் இருக்காரு பாரு. எது? ஆமாண்டா, நம்ம வீட்டெல்லாம் ஒண்ணுமே தர மாட்டானுங்க. வெறும் இந்த பட்டை இதெல்லாம் தான் இருக்கும். போகும்போது நிறைய வாங்கிக்கலாம்டா. ஆஹா, வாசனை அருமையா வருது இப்போ. வந்து நல்லா புடிச்சு சமைக்கணும். சும்மி ஒண்ணு கூட அந்த டவுல் எடுங்கய்யா. ஏய், அந்த டவல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. மூஞ்சி துடைக்கிறதுடா. இரு, நான் உனக்கு ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். ஓ 2 minutes இருங்க. ஆனா ஏய் மொட்டை, இந்த அரிசியை கொஞ்சம் ஊற போடுறா. அங்க பாரு, ஒரு கேங் வருது. பேப்பர் பேத்தணும் இருக்கிற பாரு. ஐயா யாருன்னா பேப்பர் பேத்தணும் வந்து பகிரி பிடிப்பாங்க. ஏடா, ஒரு டீசென்சியான ஒரு சேனல்ல பேப்பர் பேத்தினாலாம் டவுல் எத்தனான் டவுல் தரமாட்டான். டவல் மூஞ்சி துடைக்கிறது. இதுல படுற கறியோட மூஞ்சில துவைச்சாதானே அதிக கறி படாது. கரெக்ட் தானேங்க? அங்க பாரு, குட்டீஸ் எல்லாம் இங்கே போயிட்டு இருக்கு. எங்க போறீங்க? கோயிலுக்கா? வரமா பிரசாதம் எடுத்துறாங்க மறக்காம. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். ஆக்சுவலா வந்து நாங்க சில இதெல்லாம் முன்னாடி போடுவோம், சில இதெல்லாம் பின்னாடி போடுவோம். சமையல் நல்லா தான் இருக்கும். இது அதான் முன்னாடி போடுறது, என் கண்ணில் போட்டுற போறேன். கண்ணில் யார் போட போறா? முன்னாடி பின்னாடி மட்டும்தான். ஐயா, நான் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப பிரியாணிக்கு என்னென்ன தேவை? பட்டை, லவங்கம் இதெல்லாம் தேவைப்படுது இல்லையா? இப்ப இதுல வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பொருளை போட்டா உன் பிரியாணி அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். தேவையான மட்டும் தேவையாது. அது எல்லாத்துலயும் தான் பொன் பொருள் சகலமும். தக்காளி போடுறோம். ரைஸ் புதினா போடுறோம். புதினா போடுறோம். கொத்தமல்லி போடுறோம். தேவையான அளவு போடு. மிளகாய் தூள், சில்லி பவுடர் கரெக்டா இருக்கும். ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. பெப்பர் தூள். இது பெப்பர் தூள் பிரியாணி போடுவாங்கடா. போடலாம்டா. பிரியாணி மசாலா.
எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்து மூடி போட்டு வேக விடணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிக்கலாம் மக்களே. ஏய், உப்பு மட்டும் கம்மியா இருக்கு, உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துப்போம். உப்பு பத்தாதுடா. காட்டு. இல்ல ஒரு மாதிரி சுருன்னு பிடிக்கும். ஏன்னா வேகல இல்ல. குடு. வேகத்துக்கு முன்னாடி சுருன்னு பிடிச்சா. குடுறா. ஏய், அரிசி எல்லாம் வரைச்சு ஐயா சீரக சம்பா பிரியாணி ஆக்கிடுவான் போலயா. ஓகே தான், உப்பு இதுக்கு மேல போடாத. உப்பு போதும்டா. என்ன பொண்ணுங்கன்னு இருக்குதா? நம்ம கேமராமேனு ஒரே சுத்தி சுத்தி எடுத்துட்டு இருக்கிறாரு. சரி, ஓகே. அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. அவன் நின்னுட்டு இருக்கான்டா அங்க வேற. உண்மையா வந்துட்டான்டா. ஏய், இப்பதான் முடிஞ்சுதாடா. எவ்வளவு தூரம் இங்க இருந்து? அதிகண்டா எவ்வளவு நேரம்? பிரியாணி சாப்பிடுறியா? ஏன் ஏன்னு சொல்லு. எதுக்கு? நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. நினைக்கிற நீ? நான் குண்டா இருக்கிறேன். எப்படி இருக்கேன்? பிரியாணி ஒரே ஒரு வாய் சாப்பிட்டேன். ஒரே ஒரு வாய் சும்மா டேஸ்ட் மட்டும் பண்ணிட்டு போயிட்டேன். சும்மா தான்டா, வாய் உள்ள கூட போவேனா சும்மா. அப்புறம் சொல்லிட்டான் போய் எத்தனை வாயண்டா. ஏன் வீட்டுல அப்புறம் எப்படி நாங்க போடுற வீடியோ பார்ப்பேன்? அப்ப எப்பனா பார்க்கும்போது உன் கதை பாக்குறியா? உன் கதைனா உன் கதைல என் கதை பார்க்க மாட்டியா? நல்லா இருக்கும்டா வீடியோ, காமெடிலாம் பண்ணுவோம்டா. உண்மையாதான்டா. சாப்பிட்டு போயிருவா. அங்கிள் காமெடி ஆர்டிஸ்டா. அவனுக்கு சாப்பிடணும்னு தோணுது போல. ஆஹா, பிரியாணி எப்பவுமே சாப்பிடக்கூடாது, எப்பயாவது சாப்பிடலாம். நல்லா இருந்தா சாப்பிட்ற. அப்படியே அதை மட்டும் சாப்பிட்டுரு. அதை மட்டும் சாப்பிட்றா. நீ வேற எதுவும் வேணாம், அதெல்லாம் நாங்க சாப்பிட்டு நீ சாப்பிடு. இதை மட்டும் சாப்பிடு. உட்காந்து தண்ணி வேணுமா? தண்ணி வேணும். மக்களே, ஒரு வழியா சிரிச்சு 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 சமைச்சே முடிச்சிட்டோம். இப்ப சாப்பிட போறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். முதல்ல லெக் பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கரெக்டா வந்துருக்குடா. அரிசியுமே கரெக்டா வந்து உப்பு, காரம், சிக்கனு, பச்சை மிளகா, மிளகாத்தூள் எல்லாமே சூப்பரா ஒரு மாதிரி நல்லா கிரீமியா முட்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு ஃப்ரீயா கொடுத்தான். அது வந்து கவர்லயே உடஞ்சிருச்சு, அதனால முட்டை பொடி மாஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் முட்டை என்ன பண்ணோம்? பொடி மாஸ் போட்டு சாப்பிடணும். இன்னும் பிரியாணி இருக்கு, 1 கிலோ செஞ்சோம். நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். எப்படியும் 7 பேர் சாப்பிடலாம். நாங்கள் 3 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே இந்த நம்ம லேண்ட்லார்டு, இந்த இடத்தோட ஓனரு, அவருக்கு வந்து ஒரு பிரியாணி எடுத்து வச்சிருக்கோம். போகும்போது அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஒரு நம்பர் வாங்கிட்டு நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து அப்படியே கிளம்ப போகிறோம். இதே மாதிரி என்ன பண்ணுவான், அப்பப்போ சிரிச்சு 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 சமைச்சுக்கிட்டே இருப்போம். இன்னொன்று என்னன்னா, ஆனால் ஆக்சுவலாக என்னன்னா, இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரை. ஆமாம், இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செஞ்சுருக்கேன். நல்லா இருக்கு பிரியாணி.
நான் எதிர்பார்க்கல, நல்லா டேஸ்டாக இருக்கு. எதிர்க்க பார்க்கல, பின்னாடி பார்த்துருந்தான். பாய் பாய் மக்களே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஏன்னா சமைக்கணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவாக இங்கே வந்தோம், அப்படியே நேரில் போய் சாப்பிட்றோம்.